நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து மட்டன் பிரியாணி ரெசிபி போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிருந்தப்போ ஜீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். வாங்க என்னோட ஸ்டைலில் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைஸை சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பிரியாணிக்கு வந்து நல்லா மசிய வேகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து மசிய வெந்திருக்கணும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 2 கிலோ மட்டன் வந்து எடுத்துருக்கேன். ஸோ 2 கிலோ மட்டனுக்கு 2 கிலோ அரிசி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கறியை நல்லா வாஷ் பண்ணி வந்து போட்டுட்டு இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு நான் இப்போயே வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 10 ரூபா பாக்கெட் இருக்கும்ல, அந்த தயிர் வந்து வாங்கி அந்த 10 ரூபா பாக்கெட் தயிரையுமே ஃபுல்லாக வந்து கறியிலே ஊற்றியாச்சு. ஸோ தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு வர்ற மாதிரியே இருக்கும். அப்போ வந்து தயிர்லேயே வந்து கறியை நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டு இப்போ வந்து மட்டன் நம்ம வந்து போட்டிருக்கனால மட்டன் நம்மளுக்கு வேகணும். பிரியாணிக்கு நல்லா பொழுன்னு இதுலேயே வந்து நல்லா வெந்திருக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணியே வேக வைங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா தான் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஆச்சி பிராண்டு பிரியாணி மசாலா தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்து நல்லா வந்து அந்த பொடி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அரிசி கழுவுன தண்ணி வந்து ஒரு 4 டைம் வந்து கழுவி வச்சுருந்தேன் அரிசியை. அந்த லாஸ்ட்டில் உள்ள தண்ணியை தான் இன்றைக்கி அளந்து வந்து ஊற்றிருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்தோன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு லெமன் வந்து ஃபுல்லாமே சேர்த்துட்டேன். ஸோ தண்ணியும் நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா நான் ஒரு 5 டைம் நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் உள்ள தண்ணியை தான் நான் வந்து அளந்து வந்து ஊற்றிருக்கேன். ஸோ அதை நல்லா அரிசினா கொட்டினதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுங்க. இப்போ வந்து நீங்கள் தம் போடுற ஸ்டேஜ் வரப்போகுது. இப்போ வந்து நம்ம தண்ணினா எப்படி இருக்கணும், தண்ணி வந்து நல்லா வற்றவும் கூடாது. ஸோ மேலாப்பில் அந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நெய் இப்போ வந்து போட்டுக்கிறணும். நெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுங்க. ஏன்னா நெய் வந்து எல்லா பக்கமுமே வந்து ஈவனாக கோட் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். ஸோ வாழை இலையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து மூடி மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தீக்கங்கு இருக்குல்ல, அதில் மூடி போட்டு தீக்கங்க மேலே வச்சாச்சு. ஸோ இப்படி தான் நான் இன்றைக்கி தம் போட்டு செஞ்சேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் செய்கிறது எனக்கு. ஸோ பிரியாணி இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பிரியாணி வந்து இப்போ வாழையில எடுத்துக்கலாம். ஸோ பிரியாணி நல்லாவே பொழுன்னு உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நமக்கு. என்னோட ஸ்டைலில் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வகிதா, அமுதா, லாவண்யா, ஹரிதா, சர்மிளா இவங்க எல்லாத்துக்குமே ஹாய். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அமிர்த விசாகன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சீனிவாசன் செல்வி திருமண நாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.